ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அன்னோன் செஃப். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. கலர் வந்து உடம்புக்கு ரொம்ப தீங்கு. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையில் ஆட் பண்ணுறது நான் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதுவே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராவாக கலர் ஆட் பண்ணணும்? அதனால் ஃபிஷ் ஃப்ரை செய்யும் போது இன்றைக்கி கலர் ஆட் பண்ணாமல் செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷு, அதாவது மீன், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சப்பழ சாறு, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, இதில் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. செய்யும் போது பார்த்து பண்ணுங்கள், சில டைம் வந்து முள் வந்து கையில் குத்திடும். பார்த்திங்கன்னா இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் மசாலா வந்து ஃபிஷ்குள்ளே இறங்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா மீன் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நான் இரும்பு கடாயில் நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம மீனை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஃபிஷ் நல்லா வெந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ வந்து மீதி இருக்க ஃபிஷ் பீசஸையும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அன்னோன் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.